கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டிருந்தபடியால் அதை இன்னபடி செய்யலாம் என்று வகை காணாதிருந்தார்கள். இயேசு எருசலேம் நகரத்துக்கு சமீபமாய் கழுதையில் பவனி வரும்போது எருசலேம் நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார். எருசலேமே, உனக்கு நான் பூமியில் இருக்கும் இந்த நாட்களிலாவது சமாதானத்தை பற்றி அறிவில்லாத நீ சமாதானத்தை பற்றி கூறும் என்னிடம் அறிந்திருக்கலாம். ஆனால் நீ என்னை அறியாதபடி உன்னுடைய ஆத்தும கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. நீ என்னை தேட அறியாமல் போனபடியினால் உன்னை சுற்றி இருக்கிற நாடுகளெல்லாம் உன்னை சூழ்ந்து வளைந்து கொண்டு உன்னை எல்லா பக்கங்களிலும் நெருக்கி உன்னையும் உன் ஜனங்களையும் தரைமட்டமாக்கி எருசலேம் தேவாலயத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாவற்றையும் இடித்து போடும் நாட்கள் வரும் என்று தீர்க்க தரிசனமாக இயேசு கூறினார். ஓய்வு நாட்கள் மற்ற விசேஷித்த நாட்களை தவிர பிற நாட்களிலெல்லாம் தேவாலயத்துக்குள்ளாக வியாபாரிகள் வந்து கடைகள் போட்டு வியாபாரம் பண்ணுவதும் மக்களை அழைத்து வியாபாரத்தை வாங்க வைப்பதும் நடக்கும். பிரதான ஆசாரியர்கள், வேதபாரகர்கள், மூப்பர்களுக்கு இந்த வியாபாரத்தில் பங்குகள், ஆதாயங்கள் கிடைக்கும். இயேசுவுக்கு இது பிடிக்காததினால் அவர் தேவாலயத்துக்குள் சென்று அவர்களை எல்லாரையும் விரட்டி அடித்தார். இதனால் இயேசுவை கொல்ல வேண்டும் என்று திட்டம் போட்டார்கள். ஆனாலும் எருசலேம் அதை சுற்றியுள்ள எல்லா மக்களுக்கும் இயேசுவை பிடித்திருந்தது. ஆண்டவர் மக்களை பார்க்கும்போது மனது உருகுதல், அன்பு செலுத்துதல், அற்புதங்கள், விடுதலை செய்தல் எல்லாவற்றையும் பார்த்து அனுபவித்தபடினால் எல்லாரும் இயேசுவுக்கு செவி கொடுத்தார்கள். அவரை பற்றி பிடித்து கொண்டார்கள். அதனால் பிரதான ஆசாரியர், வேதபாரகர், மூப்பர்கள் எல்லாரும் எப்படி இந்த இயேசுவை கொலை செய்வது, மக்களுக்கு தெரியாமல் அல்லவா செய்ய வேண்டும் என்று வகை காணாதிருந்தார்கள். இப்படித்தான் ஒரு ஊரில் கிறிஸ்தவ தேவாலயம் இருந்தது. ஒவ்வொரு ஆராதனைக்கும் கூட்டம் அலைமோதும். அந்த ஊரில் கிட்டத்தட்ட 500 வீடுகள் உள்ளன. ஆகவே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு செல்லலாம் என்று பார்த்தால் அங்கே 1500 பேர் ஆராதிப்பார்கள். இந்த மக்களில் 100க்கு 90 பேர் ஆண்டவரை ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் தங்கள் தேவைகள் சந்திக்கப்படவும் சுகமடையவும் என்று உண்மையாக ஆண்டவரை ஆராதிக்க வருகின்றனர். இன்னும் 5 பேர் கூட்டத்தை பார்க்க என்ன நடக்கிறது என்று வேடிக்கை பார்க்க வருகின்றனர். மீதி 5 பேர் இந்த ஆராதனையில் நான் தான் காணிக்கை எடுப்பேன், நான் தான் காணிக்கையை எண்ணுவேன், மற்றவர்கள் எண்ணிலான் பொய் சொல்லிவிடுவார்கள், நான் மட்டும்தான் சரியானவன், ஆகவே நான் தான் இந்த வேலைக்கு தகுதி என்று போட்டிகள் சண்டைகள் போடுகிற எண்ணத்தில் வருகிறார்கள். 100க்கு 5 பேர் இப்படித்தான் எல்லா ஜப ஆலயத்துக்கும் வருகின்றனர். இன்று மாத்திரமல்ல, இயேசு வாழ்ந்த அந்த காலத்திலும் பிரதான ஆசாரியர், வேதபாரகர், மூப்பர்கள் எல்லாரும் இப்படிப்பட்ட ஆதாயத்துக்காகவே ஜப ஆலயம் வந்தனர். இயேசு இதையெல்லாம் அறிந்தவராய் அவர்களை சுட்டி காட்டி கடிந்து கொண்டபடினாலே அவர்களுக்கு இயேசுவை பிடிக்கவில்லை. அவருக்கு மரண தண்டனை கொடுக்க என்ன வழி உண்டோ அதை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டினார்கள் என்று பார்க்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு இயேசு இந்த நாளிலாவது உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும் என்று நம்மை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறாரா? இந்த இயேசுவின் அழுகுரலுக்காக நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். அவருடைய ஜெப வீடாகிய நம் இருதயத்தை நாம் கள்ளர் குகையாக, பிசாசின் இடமாக வைத்திருக்கிறோமா? ஆண்டவரிடம் நம்மை அர்ப்பணிப்போம். அவர் ஜெப வீடாக நம்முடைய ஆத்மாவை மாற்றுவார். நாள்தோறும் நமக்கு ஆலோசனை கூறுவார். நாம் அவரை அண்டிக் கொண்டிருந்தால் நம்மை யாரும் அசைக்க முடியாது. நமக்குள் இருக்கும் இயேசுவை அழிக்க முடியாது. ஆகவே அவரை அண்டிக்கொண்டு அவரை பிடித்து கொண்டு ஆசீர்வாதம் பெறுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை அண்டிக்கொள்ளவும் ஜெபித்து ஆசீர்வாதம் பெறவும் அருள் புரியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.